இப்போ தாவேக்கு எதிராக ஒரு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேத தொண்டர்களை கூப்பிட்டு உங்கள் கட்சியோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் கேட்குறேன், எல்லா கட்சி மீட்டிங்லேயும் போய் நீ ஒரு பாமர தொண்டர்கிட்ட போய் அந்தந்த கட்சியோட கொள்கையை கேளுங்க. யாருக்கும் கொள்கை தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவங்க தலைமை மட்டும்தான் தெரியும். அவங்க தலைவர்கள் மட்டும்தான் தெரியும். கொள்கை என்ன, கோட்பாடு என்னன்னு தெரியாது. ஏன்னா அவங்க தலைவர்களுக்கு கொள்கை தெரியும். அவங்க தலைவர் கொள்கைப்படி நடப்பாங்கன்னு தெரியும். அதனால் சும்மா போய் ஒரு பாமர தொண்டனை கூப்பிட்டு போய் கொள்கை என்ன, கொள்கை என்ன தேடி பிடிச்சி ஒரு பாமர தொண்டனை பிடிச்சி அவங்களுக்கு போய் கேள்வி கேட்குறது. அவங்களுக்கு என்ன தெரியும்? தலைவனை மட்டும்தான் தெரியும். தலைமை கை நீட்டுறது தான் வழின்னு தெரியும். அவ்வளோதான் தெரியும். நீங்கள் அதுக்குன்னு ஐடிவிங்கெலாம் வச்சுருப்பாங்க. அவங்கள போய் பார்த்து நீங்கள் கேள்வி கேளுங்க. உங்களுக்கு தரமான பதில்களை சொல்லுவாங்க. கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. வேலு நாச்சியாரோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. பெரியாரோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. காமராஜரோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. அஞ்சலை அம்மாவோட கொள்கை என்னன்னு சொல்லுவாங்க. அவங்க கொள்கையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் படித்து அறிஞ்சிருந்தால் உங்களுக்கு தெரியும். அந்த கட்சி அவங்களோட கொள்கைகள் தான் வழி கொண்டு தான் தாவேக்கா நடக்குதுன்னு தெரியும்.